ஹலோ, நாங்கள் தான் உங்கள் ட்ரீம்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ரோட்டில் நடந்து குடும்பத்தோடு போயிட்டுருக்கு தானே பார்க்குறீங்க. ஸோ பைக்கில் வந்து இவங்க 3 பேரை ஏற்ற முடியாத காரணத்தினால் பெண்கள் ஒரு ஆள் சேர்ந்தாவே 1 கோடி பேருங்க. இது யார் யார் உண்மைன்னு சொல்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தான்ப்பா. ஸோ அந்த காரணத்தினால் நாங்கள் வந்து நடந்து கொண்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன விலாகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஹவுஸ் டூர் தாங்க. ஹோம் டூரோட 4வது எபிசோடு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹவுஸ் வந்துன்னா வீடு, ஹோம்னா வந்து பெரிய வீடு. ஸோ சிறியவர்கள் பார்த்துருந்தா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து நான் வந்து எஜுகேஷனுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ டிகிரி ஹோல்டர். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க டிகிரி காட்டுங்க. டிகிரி வீட்டில் மாட்டிட்டு இருக்கு. என்னம்மா ஒரு வீடியோ சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா கிட்ட மூஞ்சி ஃபுல்லாக பவுடர் போட்டு பல 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 பல்லன்னு அப்படின்னு வந்துடுறாங்க. சரி வாங்க நம்ம சந்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரத்துக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா லாலேன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட முடிச்சுட்ருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா செகண்ட் ஃப்ளோர். மூச்சு வாங்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து காலையில் வந்து வேலை பார்க்கணும், கொஞ்சமாச்சு வீட்டில் வந்து பெருக்கி சாமானியமாக துறக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் வீடு என்னச்சு கூட்டணும். அப்படி இல்லை கொஞ்சம் வாக்கிங் போகணும். காலையில் ஏந்துக்கிட்டு 10 மணி. அப்போ எப்படிமா இருக்கும்? எப்படிமா இருக்கு சொல்லுமா பண்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க நம்மளோட ரூம்ஸ். ஸோ இருந்து காட்டுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு 10 ரூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோன் பூத் செட்டப்பில் இருக்கிற ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டு. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 10க்கு 10 தான் நம்ம இந்த ரூமை செட் பண்ணோம். ஸோ இந்த ரூமோட காஸ்ட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.5 3 லட்ச ரூபாய்க்குள்ளே தாங்க ஆச்சு. ஸோ ஓகே, அடுத்தது ஒரு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, போயிடலாமா சுஜி? ஸோ எனக்கு வந்து ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாருங்க, ட்ரீம் கப்புள் சொல்லிட்டு. சூப்பராக. சூப்பா மேடம் வந்து இப்போ தான் அந்த ஊஞ்சிலேருந்து ஏறி வந்து டயர்டாக உட்காந்துருக்காங்க, நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு முன்னேறி வரோன்னு வச்சுக்கோங்க, பல பிரச்சனைகளுக்கு வந்து உண்டாவாதா. ஸோ அந்த பிரச்சனை நம்ம தாண்டி போகணும்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து ஒரு இவ்வளோ பேச வேணாம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நடுவில் ரொம்ப ஸ்டக் ஆயிருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ பில்டிங் கட்டி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் கண்ணா வந்து ஒரு டைம் வந்து லோன் வந்து ஒரு 3 லோன் கிட்ட எடுத்துட்டாங்க. 3 லோன் எடுத்து அதை கட்டவே முடியல. என்ன அர்த்தம்? பைக் லோன், கார் லோன், ஃபோன் லோன். நம்ம கொஞ்சம் முன்னேறணும்னா நம்ம சில விஷயத்த பண்ணி தான் ஆகணும். அதை தான் நானும் பண்ணேன். பட்டு சில பேருக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் மேலே போயிடுவாங்க, சில பேர் ஸ்ட்ரகிளோட கீழே வந்துடுவாங்க. ஸோ கீழே வந்ததில் நானும் ஒருத்தன். ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் இருந்துச்சு. ஹெல்த் இஷ்யூவில் வந்து மெடிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷராக இருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து அத்தை என்ன சொன்னாங்கன்னா, சரி இப்படி இருக்கு, எதனா ஜோசி எதனா பார்க்கலான்னு ஒன்று. எனக்கும் சரி கண்ணாக்கும் சரி அதில் வந்து ஐடியாவும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியை பார்த்தோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோடாக்கில் தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது தான் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயத்த வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தது. அவங்களோட பேர் என்ன? அவங்க பேர் அந்த ஸ்வீட்டாக நீ மறக்க முடியுமா? பிரியங்கா. ஸோ எதனால் இவ்வளோ வந்து ஹாப்பியாக அந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நிறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் அவங்கக்கிட்ட நாங்கள் ஐடியா இல்லாமல் தான் பேசணும். ஜஸ்ட் எங்களோட பயோடேட்டா சில விஷயம் தான் சொன்னோம். பட் ஆனால் அவங்க எங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்தது, என்னென்னலாம் இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் முதற்கொண்டு சொல்லும் போது எனக்கும் கண்ணாக்குமே அது எங்களுக்கு புரியல, இது உண்மையா பொய்யா. ஆனால் நம்மளுக்கு லைஃப்பில் நடந்த விஷயத்தை அவங்க வந்து சொல்லும் போது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருந்தது.
ஒரு மாதிரி என்னடா சொல்லிட்டு ஒரு புரியாத புதிர் மாதிரியே இருந்தது. ஆனால் அவங்ககிட்ட பேசிட்ட பேர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. ஏன் இது வந்து உங்ககிட்ட பர்டிகுலர் சொல்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அந்த டைம் வந்து நம்ம கூட யாரும் நிற்கவும் மாட்டாங்க, யாரும் வந்து துணைக்க வர மாட்டாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிற ஒரு பர்சன் கிட்ட போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்தமாரி பீப்பிள் தான் நாங்கள் கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ரோடாக் ஆப்பில் பிரியாங்கான்றவங்கள. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப்பில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்தது, என்னென்ன நடக்கணும், இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கைட் பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நீடடாக தேவைப்பட்டிருந்ததுன்னா இந்த ஆஸ்ட்ராக்ல இருக்கிற வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான பிரச்சனை அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. ஸோ எதனால நாங்கள் இப்படி சொல்கிறோன்னா, எனக்கு லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருந்தது. அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் இது பண்ணுங்க, இது செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறபடி நாங்கள் நிறைய விஷயம் செஞ்சோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கும் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லோன்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து அடைக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் எங்களோட அச்சீவ்மெண்ட்டையே இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு பிரியங்கா, ஆஸ்ட்ரோடாக்கும் எங்களோட பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பேசிப்பாருங்க. லைஃப்பில் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்தது போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ஃப்ளோருக்கு ஏறிட்டு இருக்கோம். 3rd ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்டிங்கான்னு நினச்சிங்கன்னா அது பில்டிங் கிடையாது. நீங்கள் எல்லாமே ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நான் ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் கம்மி தான், பட் இருந்தாலும் நான் ரிவீல் பண்ணுவேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேம்போ மூங்கில் செட்டப் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் தான். பேம்போ மூங்கில் செட்டப்னு சொல்லிட்டேன். நம்ம என்ன படிக்க வச்சுக்கோங்க புள்ளிய சொல்லுங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இப்ப வந்து பாக்குறவங்க வந்து பேம்போனா மூங்கில் சொல்ல பேருக்கு தெரியாது. தமிழ்ல சொல்லு, மூங்கில் கொட்டான்னு சொல்லு. அதான் பேம்போ மூங்கில் கொட்டா சமாளிக்க வேண்டியது. இதுதான் வந்து நம்ம பேம்போ மூங்கில் செட்டப் கொட்டா. இந்த கொட்டால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ் ஈவென்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வைப் கொடுக்கும். இந்த கொட்டால வந்து நீங்க சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே நீங்க சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டுனா வாவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வீடு கிடையாது. இதுக்கு மேலே நம்ம வந்து ரேட்லாம் சொல்லவும் முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணதில் சும்மா சின்னதாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து காஸ்டிங் வைஸ் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எதுவும் முடிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ நம்ம ஹோம் டூர் மாதிரி பார்த்துட்டு நம்ம எவ்வளோ செலவாச்சு சொல்லிட்டு அடுத்த வீடியோ கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ பாருமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இல்ல நீ எத்தனை வாட்டி இதுக்கு டேக் பண்ண நான் கண்டிப்பா வந்து விக்கி வந்து வைக்க சொல்லுவேன். எத்தனை வாட்டி கிளாரிட்டின்ற வார்த்தையே சொல்லிருப்பாரு. நீங்க பாருங்க கிளாரிஃபை அடுத்த வீட்டு மாட்டிக்கிட்ட பங்கு ஒரு பொருள் கூட யாரை கட்டி வைக்கிறீங்க. ஆனா சார் நீங்க என்ன என்னடா இது? ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாலை வந்து 6 மணிக்கு எழுந்துப்பேன். 6 மணிக்கு எழுந்துட்டு நம்ம வீட்டாண்டு இங்கே வந்துட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. டீ குடிச்சிட்டு போயெல்லாம் பத்துட மாட்டாங்க. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இதனால தான் நம்ம அது ஆர்ம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செஸ்ட்லாம் வந்து 6 பேக் இருக்கிற காரணமே இதாம்மா நம்மளுக்கு. இது எடுக்கிறவங்க தாண்டா ஆர்ம்ஸ் வரும், 6 பேக்ஸ் வரும். உனக்கு ஒண்ணுமே வரல. நீ எப்படா பண்ண? அது 6 மணிக்கு எழுந்து போறான். அந்த அந்த மாதிரி காலைல ஏது டெய்லி வந்து பண்றேன். இவங்களுக்கு நாங்க தெரியும் நைட்டு காலைல 11 மணி தூங்குற இவங்களுக்கு என்ன தெரியும். ஆனா நான் ஒரு நாள் நீ அதை தூக்கி பார்த்ததே கிடையாது. 11 மணி வரை தூங்குறீங்களா? அந்த போய்ஸ் தான் இப்படி இருக்குது இந்த உடம்பு. நீங்க 11 மணி வரை தூங்குறீங்க? யாரு? நானா? நான் ஏந்து 5 மணி ஏந்து போய் கடையை திறந்து ஓகே இல்லங்க அடுத்த வீடியோல 6 பேக் காட்டுறேன் நானு. அது 6 பேக் பார்த்தது உங்களுக்கு புரியும். இல்ல செகண்ட் பாப் கூட வராது. பாருங்க புரியும். ஓகே ஸோ ரொம்ப வந்து வளன்னு நம்ம vlog போயிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க நம்மளோட வீட்டோட செட்டப்பு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எவ்வளோ ஆச்சு, செகண்ட் ஃப்ளோர் எவ்வளோ ஆச்சு, 3rd ஃப்ளோர் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்மளோட பட்ஜெட்லாம் தாண்டி எங்கேயும் போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணதுனால தான் இந்த செட்டப், ப்ரைவேட் தேட்டரு, மேலே இருக்கிற செட்டப்பு, இந்த மாதிரி வந்து படிக்கட்டில் ரவுண்டு படிக்கட்டு, அதுக்கு மேலே ஒரு கொட்டா, மேலே ஒரு கொட்டா, அங்கே ஒரு டேங்கை மறைக்கிறதுக்கு, லைட்டு வைக்கிறதுக்கு, அது இது காம்பவுண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காசு ஆயிடுச்சுங்க. பில்டிங்க்கு எவ்வளோ ஆச்சுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிட்டியாக சொல்லுங்கள். அவ்வளோ எல்லாருக்கும் பாய்.
பாய் அடுத்த வாட்டி வாங்க ஜிம்மு பண்ணுவார் கற்றுக்குங்க அவராண்ட